காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லிட்டே வராரு. இந்த மாரி லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வராரு. காவேரி முதல்ல பார்த்தது, அதுக்கப்புறம் காவேரி கிட்ட பேசினது, அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாரு. அத கேட்டு காவேரி ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க? இப்படியெல்லாம் வந்து கல்யாணம் நடக்குமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னோனே, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. கஷ்டமா தான் இருந்தது. என்ன பண்றது? அவங்களும் என்ன மாரி லவ் ஃபெயிலியர் தான் அந்த டைம்ல. அதனால அவங்க இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன? அவங்க ப்ராப்ளம் சால்வு. ஆனா என்னோட ப்ராப்ளம் ஆரம்பிச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. "அப்புறம் என்ன நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? பெரிய ப்ராப்ளத்த அட்டெண்ட் பண்ணோம். சரி, நீங்க 2 பேரும் இவ்ளோ பிரச்சனை இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து அம்மு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அதுவா?" அப்படின்னு சொல்லிட்டு இழுக்குறாரு. சரி, சரி. உங்க பர்சனல் ரொமான்ஸ்லாம் நான் கேட்க விரும்பல. இருந்தாலும் உங்களுக்குள்ள இவ்ளோ வந்து பிரச்சனை ஆயிருக்கே, அதுக்காக கேட்டேன். அது ஏன் கேட்குறீங்க? அது ஒரு தனி ட்ராக்கு. இந்த மாரி வந்து நாங்க கல்யாணம் பண்ணது தெரியறதுக்கு முன்னாடியே வந்து, எங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னன்னா, அவளுக்காக நானு, எனக்காக அவ அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. அவ பர்த்டேக்கு எப்படிலாம் நான் அவளுக்கு கிஃப்ட் குடுத்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னோனே, "எப்படிலாம் கிஃப்ட் குடுத்தீங்க?" அப்படின்றாங்க. உடனே வந்து பர்த்டேக்கு விஜய் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு அப்படியே வந்து சூப்பரா கிஃப்ட் குடுத்தது, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதையெல்லாம் கேட்ட காவேரி அப்படியே அசந்து போறாங்க. என்ன இவர் சொல்றத பார்த்தா எனக்கு பிடிச்ச மாரி எல்லாமே இருக்கு. பர்த்டேக்குல வந்து அவருக்கு எனக்கு பிடிச்சது எல்லாமே கிஃப்ட்டா குடுத்துருக்காரு. சின்ன வயசுல நான் ஆசைப்பட்ட பொருள்கள் எல்லாமே பர்த்டேக்கு கிஃப்ட்டா குடுத்துருக்காரு. ஒண்ணும் புரியலையே! நான் வந்து ம் அந்த அவங்களா நெனச்சு வந்து அதில கற்பனை பண்ணி பார்த்தா, நான் தான் அதில வரேன். அப்ப எனக்கு பிடிச்ச பொருள் இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச பொருள் தானே வரணும். அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குழம்பி போறாங்க. என்னங்க மிஸ் பேச்சே காணோம். அமைதியா இருக்கீங்க அப்படின்னோனே, "அ இல்ல சார். அது வந்து இதில நீங்க உங்க ஒய்ஃப்‌க்கு பிடிச்ச பொருளெல்லாம் கிஃப்ட்டா வந்து பண்றேன்னு சொன்னீங்கல்ல பர்த்டேக்கு. ஆமா. ஆனா இது எல்லாம் எனக்கு பிடிச்ச பொருள் சார். எப்படி சார் எனக்கு பிடிச்ச பொருள் அவங்களுக்கு எப்படி சார் பிடிக்கும்? என்னங்க இது லாஜிக்கா இருக்கு? ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காம இருக்குமா என்ன?" அப்படின்னோனே, "அப்படிலாம் இல்ல. எப்படினாலும் இது எல்லாமே எனக்கு பிடிச்ச பொருளா இருக்கே. ஒண்ணு கூட வேற மாரி இல்லையே. அதான் ஒரே குழப்பமா இருக்கு." நல்லா குழம்பணும் காவேரி. அப்பதான் அவளுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அப்பதான் அவருக்கு பழைய ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே மெய்மறந்து போறாங்க காவேரி. கன்னத்துல கை வச்சுட்டு அப்படியே தன்னையும் வந்து விஜயும் சேர்த்து அப்படியே வந்து ரொமான்டிக் மூடுக்கு போயிடுறாங்க காவேரி. ஒரு நிமிஷம் தன்னையே மறந்து போயிடுறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க விஜய. விஜய் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாரி வந்து அவங்களுக்கு அவ்வளோ கிஃப்ட் நான் குடுத்தேன். அன்னைக்கு தான் எங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடந்தது. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போறாரு. உடனே வந்து காவேரி நிறுத்துறீங்களா? அப்படின்றாங்க. ஏங்க நிறுத்த சொல்றீங்க? போதும், போதும் ரொம்ப ஓவரா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா ஐய்யய்யோ! இவர் கூட நான் இருக்க மாரி இருக்கே ரொமான்ஸ்ல. வேணாப்பா இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம், வேணாம் போதும், போதும் நிறுத்துங்க. இந்த ரொமான்ஸ் சீன கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து சிரிக்கிறாரு விஜய். உடனே காவேரியை பார்த்துட்டு அப்படியே வந்து வெட்கப்படுறாரு. உடனே வந்து சரி, சரி. ஓகே, ஓகே. நான் ரொமான்ஸ்லாம் எதுவும் சொல்ல வரலங்க. ஜஸ்ட் மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னோனே, போதும், போதும் அதெல்லாம் ஃபுல்லா கட் பண்ணிடுங்க. அடுத்த நாள் என்ன நடந்தது சொல்லுங்க. அடுத்தது என்ன? என் ஒய்ஃபும் நானும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிளான்லாம் பண்ணோம். பார்த்தா வந்து திடீர்னு என்னோட பழைய எக்ஸ் லவர் அங்க வந்துட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னோனே, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி நடந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லிட்டே வராரு. அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி அடையறாங்க. என்னங்க இது இப்படி ஒரு ட்விஸ்ட்டா? என்ன பண்றது? எல்லாம் ட்விஸ்ட்டா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து என்னோட எக்ஸ் லவர் பேரு வெண்ணிலாங்க. அவங்க தான் வந்து வந்துட்டாங்க. அதுவும் காவேரி அவங்கள கூட்டிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் என்ன, எங்க 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவ என்ன புரிஞ்சுக்காம போக, நான் எவ்வளோ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் போட்ட விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்புறமா என் ஒய்ஃப வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப நான் மீட்டதுக்குள்ளேயும் பட்ட பாடு இருக்கே. அப்ப வெண்ணிலா என்ன ஆனாங்க? வெண்ணிலாக்கு என் ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆன விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்க 2 பேரும் சேர்த்து வச்சுட்டு வெண்ணிலா போயிட்டாங்க. அப்படியா? சூப்பருங்க அப்படின்றாங்க. அவங்க செம்ம கேரக்டரா இருக்காங்கங்க. என்ன பண்றது? அதுக்குள்ளேயும் அவங்க ரொம்ப பாடுபடுத்தி எடுத்துட்டாங்கங்க. அதுக்கப்புறம் தான் எங்க வாழ்க்கைய விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கைய நாங்க வாழலான்னு ஆரம்பிக்கும்போது, எங்க 2 பேரையும் வந்து அவங்க வீட்லயும் புரிஞ்சுக்காம பிரிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்கிறது தெரிஞ்சு தான் அதுக்கப்புறம் நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம். அப்புறம் என்ன கடைசியில எங்களுக்கு 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமே ராகவ் தாங்க அப்படின்னோன அதிர்ச்சி அடையறாங்க எல்லாம் கேட்டு.